அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் டொனமூர் அரசியல் திட்டத்தின் மற்றொரு சிபார்சான நிர்வாக குழு ஆட்சி முறை தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையை படிக்கின்ற பொழுது அதனை நாம் சில தலைப்புகளின் கீழ் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, நிர்வாக குழு ஆட்சி முறை என்றால் என்ன? அறிமுகம். 2, இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையின் பணிகள். 3, இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள். 4, இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினால் இலங்கைக்கு கிடைத்த நன்மைகள். 5, இந்த நிர்வாக குழு முறையின் பாதகமான விடயங்கள் அல்லது குறைபாடுகள். நாம் அதில் முதலாவதாக பார்க்கிறோம் நிர்வாக குழு ஆட்சி முறை சம்பந்தமான அறிமுகம். நாம் ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் பார்த்திருக்கின்றோம். 1833 ஆண்டு தொடக்கம் 1931 ஆண்டு வரை இலங்கையின் நிர்வாக விடயங்களை மேற்கொள்வதற்காக சட்ட நிர்வாக சபை என்ற ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சட்ட நிர்வாக சபையை நீக்கிவிட்டு நிர்வாக விடயங்களை மேற்கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ஏற்பாடே நிர்வாக குழு ஆட்சி முறை ஆகும். அவர் கவனிங்க, முதலாவது நிர்வாக குழு என்றால் என்ன என்பதற்கான விளக்கம். கோல்புரூக் அரசியல் திட்டத்தின் கீழ் நிர்வாக விடயங்களை மேற்கொள்வதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த சட்ட நிர்வாக சபை என்னும் அமைப்பினை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இங்கு நிர்வாக விடயங்களை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பே நிர்வாக குழு ஆட்சி முறை ஆகும். 2, டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையின் மொத்த அதிகாரங்களை 10 வகைப்படுத்தி அதில் 7 வகையான அதிகாரங்களை இலங்கையருக்கும் 3 வகையான அதிகாரங்களை பிரித்தானியருக்கும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை நிர்வாக குழு ஆட்சி முறை ஆகும். கவனிங்க, இலங்கையின் மொத்த நிர்வாக அதிகாரங்களை 10 வகைப்படுத்தி அதில் 7 வகையான அதிகாரங்களை இலங்கையருக்கும் 3 வகையான அதிகாரங்களை பிரித்தானியருக்கும் ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை நிர்வாக குழு ஆட்சி முறை. 2வது வரைவிலக்கணம். 3வதாக நாம பார்க்கிறோம் நிர்வாக குழு எனப்படுவது அரசாங்க சபையில் அங்கம் வகித்த 61 அங்கத்தவர்களுள் 3 காரியதரிசிகளும் சபாநாயகரும் தவிர்ந்த மிகுதி 57 பேரையும் 7 குழுக்களாக பிரித்து 7 வகையான நிர்வாக அதிகாரங்களை பிரித்து வழங்கிய முறை நிர்வாக குழு ஆட்சி முறை. 3வது என்ன பார்த்திருக்கிறோம்? அரசாங்க சபையில் அங்கம் வகித்த 61 அங்கத்தவர்களுள் 3 காரியதரிசிகள் சபாநாயகர் தவிர்ந்த ஏனைய 57 பேரையும் 7 குழுக்களாக பிரித்து 7 வகையான அதிகாரங்கள் ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஆட்சி முறை நிர்வாக குழு ஆட்சி முறை ஆகும். இந்த நிர்வாக குழுக்களுக்கு உள்ளூராட்சி, உள்நாட்டு அலுவல்கள், கல்வி, சுகாதாரம், விவசாயம், பொதுச்சேவை போன்ற துறைகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த நிர்வாக குழு ஒவ்வொன்றிலும் 6 தொடக்கம் 9 வரையிலான அங்கத்தவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு நிர்வாக குழுவிலையும் 6 தொடக்கம் 9 வரையிலான அங்கத்தவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு நிர்வாக குழுவும் தமது பணிகளை இலகுப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தலைவரை நியமித்திருக்கு. அப்படி என்றால் 7 நிர்வாக குழுக்களுக்கும் 7 தலைவர்கள். அந்த 7 தலைவர்களும் 3 பதவி வழிவந்த உறுப்பினர்கள் காரியதரிசிகள் என்று நாம பார்த்திருந்தோம். அந்த 3 காரியதரிசிகளும் இணைந்து 10 பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை உருவாக்கப்பட்டது டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ். நிர்வாக குழுவில் இருக்கின்ற தலைவருக்கு நிர்வாக குழுவில் ஒரு விடயம் வாக்கெடுப்புக்கு விடப்படுகின்ற பொழுது சாதாரண நிலையில் நிர்வாக குழுவின் தலைவருக்கு வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் ஒரு விடயம் சமநிலை பெறுகின்ற பொழுது நிர்வாக குழுவின் தலைவர் தமது அறுதியிடும் வாக்கை வழங்கி குறித்த விடயத்தை முடித்து வைப்பார். இது பார்த்திருக்கிறோம். நிர்வாக குழு முறை என்றால் என்ன, அதனது அமைப்பு,
தொடர்பான விடயங்கள். அடுத்து நம்ம பார்க்கணும் இந்த நிர்வாக குழு முறையின் பணிகள். நிர்வாக குழுவின் பணிகள். ஒவ்வொரு குழுவும் தமக்கு பொறுப்பளிக்கப்பட்ட துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். ஒவ்வொரு நிர்வாக குழுவும் தமது துறையின் கீழ் வருடாந்தம் மேற்படுகின்ற பதவி வெற்றிடங்களை நிரப்புதல், நியமனங்கள், பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். அடுத்தது, ஒவ்வொரு குழுவும் தமது துறை சார்ந்த திட்டங்களை தீட்டுதல். அமைச்சரவையோடு இணைந்து வருடாந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குதல். இது நிர்வாக குழுவின் முக்கியமான பணிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. அடுத்து நாம பார்க்கிறோம் இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள். நாம் பார்க்கிறோம் உலகத்தில் நிர்வாக விடயங்களை அடிப்படையாக கொண்டு உலக அரசுகளை அல்லது அரசாங்கங்களை பின்வருமாறு வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். ஒன்று மந்திரி சபை ஆட்சி முறை, 2 ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை, 3 கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை. அப்போ ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை ஐக்கிய அமெரிக்காவை மையமாக கொண்டது, மந்திரி சபை ஆட்சி முறை பிரித்தானியாவை அடிப்படையாக கொண்டது, கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை பிரான்சை அடிப்படையாக கொண்டது. இந்த வகைப்பாடுகளோடு பிரத்யேகமான ஒரு நிர்வாக வகைப்பாட்டை நாம் சுவிட்சர்லாந்தில் அவதானிக்கலாம். சுவிட்சர்லாந்தில் நிர்வாக விடயங்கள் கூட்டாட்சி குழுவிடம் அல்லது எழுவர் மன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றது. நாம் பார்க்கிறோம் பொதுவாக உலகத்தில் நிர்வாக விடயங்களை ஒப்படைக்கின்ற பொறிமுறைகள் 3. 1 ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை, 2 மந்திரி சபை ஆட்சி முறை, 3 கலப்பு நிறைவேற்று ஆட்சி முறை. டொனமூர் குழுவினர் இந்த 3 விடயங்களுள் ஏதேனும் ஒன்றை கூட இலங்கையில் அறிமுகப்படுத்தாது உலகில் வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத வகையில் நிர்வாக குழு ஆட்சி முறையை ஏற்படுத்தியமைக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் துணை புரிகின்றன. அதற்கு பிரதானமாக சொல்லப்படுகின்றது, டொனமூர் குழுவினர் 1927ஆம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கையில் காணப்பட்ட அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலைகள் தான் உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் நிர்வாக குழு ஆட்சி முறையை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது. இனி நாம பார்க்கிறோம் இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையை ஏற்படுத்தியமைக்கான அடிப்படை காரணங்கள். அது முதலாவது, டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கை பிரதானிகள் கோல்புக் அரசியல் திட்டத்தின் கீழ் சட்டவாக்க விடயங்களில் அறிவும் அனுபவமும் பெற்றிருந்தாலும் நிர்வாக விடயங்களில் எவ்விதமான வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே சட்டவாக்கத்தில் பங்கு கொண்ட இலங்கை தலைவர்கள் நிர்வாகத்திலும் தமக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என டொனமூர் குழுவினரிடம் கோரிக்கை விடுத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது பார்க்கிறோம், இலங்கையரின் நீண்ட காலமான கோரிக்கை சட்டங்களை உருவாக்குகின்றவர்களே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. சட்டங்களை உருவாக்குகின்றவர்களே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இலங்கையரின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசாங்க சபையில் அங்கம் வகித்த 61 பேரிடமும் நிர்வாக அதிகாரங்களை ஒப்படைத்தார். 3 டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கையில் எவ்விதமான அரசியல் கட்சிகளும் காணப்படவில்லை. அரசியல் கட்சிகள் வளருவதற்கான ஒரு சந்தர்ப்பமும் காணப்படவில்லை. எனவே கட்சிகளற்ற சூழ்நிலைக்கு பொருத்தமான வகையில் நிர்வாக குழு ஆட்சி முறையை ஏற்படுத்தினார்கள். அடுத்த விடயம், அமெரிக்காவில் காணப்படுவதை போன்று ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை ஏற்படுத்த வேண்டுமாயின் நிர்வாக விடயத்தில் நன்கு தேர்ச்சியும் அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் தேவை. டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் சட்டவாக்கத்தில் இலங்கை தலைவர்களுக்கு அனுபவமும் அறிவும் இருந்ததே ஒழிய நிர்வாகத்தில் அத்தகைய அறிவும் அனுபவமும் காணப்படவில்லை. எனவே தனியொரு நபரிடம் நிர்வாக அதிகாரங்களை டொனமூர் குழுவினர் ஒப்படைக்க தயங்கினார்கள். எனவே முழு அரசாங்க சபையிடமும் அதனை பல குழுக்களாக பிரித்து நிர்வாக அதிகாரங்களை ஒப்படைத்தார்கள். மூன்றாவது காரணம், நிர்வாக விடயங்களை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு சரியான ஒரு தலைமைத்துவம் அந்த காலப்பகுதியில் இல்லை. பிரித்தானியாவில் காணப்படுவதை போன்று மந்திரி சபை ஆட்சி முறை ஏற்படுத்த வேண்டுமாயின்
2 விடயங்கள் அதற்கு முக்கியமாக தேவை. ஒன்று, நிர்வாகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு குழு ஒன்று தேவை. 2, மந்திரி சபை ஆட்சி முறையை ஸ்தாபிப்பதற்கு கட்சிகள் தேவை. கட்சிகள் இல்லாத விடத்தில் மந்திரி சபை ஆட்சி முறை ஏற்படுத்த முடியாது. ஏன்? மந்திரி சபை ஆட்சி முறையின் மந்திரி சபை உறுப்பினர்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற கட்சியின் தலைவர் தான் பிரதமர். அவர் பிரதமரை தெரிவதற்கும் அமைச்சர்களை தெரிவதற்கும் அரசியல் கட்சிகள் தேவை. ஆக பிரித்தானியாவில் காணப்படுவதை போன்று மந்திரி சபை ஆட்சி முறையை இங்கு ஏற்படுத்த முடியாது. அடுத்த முக்கியமான விடயம், 1833ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை காலமும் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அனைத்து யாப்பு சீர்திருத்தங்களிலும் வழங்கப்பட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் இலங்கையில வாழ்ந்த பெரும்பான்மையின மக்களை அனுபவித்து வந்ததாக சிறுபான்மையின மக்கள் டொனமூர் குழுவினர் முன்னிலையில் சாட்சியம் அளித்த பொழுது ஒரு குறைபாடாக சுட்டிக்காட்டினார்கள். தமக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள். எனவே இந்த சிறுபான்மையின மக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசாங்க சபையில் அங்கம் வகித்த சிறுபான்மையினரையும் நிர்வாகத்தில் சேர்த்துக் கொள்ளும் முகமாக இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. நாம் இதுவரையும் பார்த்த விடயம் நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள். இனி நாம் பார்ப்போம் இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினால இலங்கைக்கு கிடைத்த நன்மைகள். முதலாவது நன்மை, இதுவரை காலமும் இலங்கை பிரதானிகள் சட்டவாக்கத்தில் மாத்திரமே பங்கு கொண்டிருந்தார்கள். நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு காணப்படவில்லை. சட்டவாக்கத்தில் மாத்திரம் பங்கு கொண்ட இலங்கை தலைவர்கள் நிர்வாகத்திலும் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு கிடைக்கப் பெறுகிறது. 2, இலங்கை பிரதானிகள் 1919ஆம் ஆண்டில் இருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கை சட்டங்களை ஆக்குகின்றவர்களே அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கை இங்கு நிறைவேற்றப்படுகின்றது. 3, சிறுபான்மையின மக்கள் உரிமைகள் நிர்வாக குழு ஆட்சி முறையின் ஊடாக ஓரளவு பேணி பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்து நாம பார்க்கிறோம், இதற்கு முன்னர் நிர்வாக தீர்மானங்கள் தனி ஒரு நபரினால் எடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு நிர்வாக தீர்மானம் தனி ஒரு நபரினால் எடுக்கப்படாது. முதலில் நிர்வாக குழு மட்டத்தில், அதன் பிறகு அமைச்சரவையில், அதன் பிறகு அரசாங்க சபையில் என்று பல படிமுறைகளில் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டதனால சிறந்த நிர்வாக தீர்மானங்கள் உருவாவதற்கு இது வழிவகுத்தது. அடுத்தது, டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் இலங்கையில் நிர்வாக விடயத்தை பொறுப்பேற்பதற்கு எந்த ஒரு தலைவரும் இருக்கவில்லை. ஆனால் இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினூடாக இலங்கை தலைவர்கள் பல்வேறுபட்ட நிர்வாக பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. அடுத்தது, சோல்பரி அரசியல் திட்டத்தின் கீழ் இலங்கையில் பிரித்தானிய மாதிரியான பாராளுமன்ற ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டது. அந்த பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு இந்த டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக குழு ஆட்சி முறை அடித்தளமாக விளங்கியது. ஒரு ஆரம்ப பள்ளியாக, பயிற்சி களமாக இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை விளங்கியது. இந்த நிர்வாக குழு முறையினூடாக ஒரு விடயம் நீண்ட வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டமையினால இலங்கை தலைவர்கள் சிறந்த வாத பிரதிவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய தலைவர்களாக மாறினார்கள். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம், டொனமூர் குழுவினர் இலங்கைக்கு விஜயம் செய்த காலப்பகுதியில் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கு எந்த ஒரு தலைவரும் இருக்கவில்லை. ஆனால் இந்த நிர்வாக குழுவின் ஊடாக பெற்றுக்கொண்ட பயிற்சியின் காரணமாக பிற்காலத்தில் சிறந்த பல தலைவர்கள் இலங்கையில் உருவாகினார்கள். உதாரணம், நிர்வாக குழுவில் விவசாய குழுவுக்கு பொறுப்பாக இருந்த DS சேனநாயக்க அவர்கள் இலங்கையில் முதல் பிரதமராக தெரிவு செய்யப்படுகிறார். அந்த பிரதமராக தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு அந்த நிர்வாக குழு வழங்குகிறது. அதே போன்று உள்ளூராட்சி அமைப்புக்கு பொறுப்பாக இருந்த SWRD பண்டாரநாயக்க மற்றும் ஒரு பிரதமராக தெரிவு செய்யப்படுகிறார். நாம இங்கே பார்க்கிறோம், டொனமூர் குழுவினர் விஜயம் செய்த காலப்பகுதியில் எந்த ஒரு தலைவரும் இருக்கல. ஆனால் இப்பொழுது பல தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அடுத்து, இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை ஏற்படுத்தப்பட்டமையினால இலங்கையில பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. உதாரணம் பார்க்கிற விவசாய குழுவுக்கு பொறுப்பாக இருந்த DS சேனநாயக்க அவர்கள்
இலங்கையின் முதலாவது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டமான கல்லோயா அபிவிருத்தி திட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றார். இது இலங்கையருக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, இலங்கையருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த வாய்ப்புகள் இந்த நிர்வாக குழு முறையினூடாக கிடைக்கப்பெறுகிறது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினூடாக கல்விக்குழுவுக்கு பொறுப்பாக இருந்த CWW கண்ணங்கரா என்பவர் 1943 இலவச கல்வி திட்ட பிரேரணையை முன்மொழிந்து 1945 அமுல்படுத்துகின்றார். அப்ப இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினூடாகத்தான் இலங்கைக்கு இலவச கல்வி திட்டத்தை வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு கிடைக்கப்பெறுகிறது. இது நிர்வாக குழு ஆட்சி முறையின் மற்றும் ஒரு நன்மையாக நாம குறிப்பிடலாம். இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினூடாக இலங்கை தலைவர்களுக்கு முதல் முறையாக அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ் என்ற அந்தஸ்து கிடைக்கப்பெறுகிறது. இதற்கு முன்னர் இலங்கையில அமைச்சர்கள் என்ற ஒரு வகுதி காணப்படவில்லை. வெறுமனே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவ்வாறு இருந்தவர்களுக்கு முதலாக அமைச்சர்கள் என்ற அந்தஸ்து கிடைக்கப்பெற்றது இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையின் ஊடாக. இது நிர்வாக குழு ஆட்சி முறையினால இலங்கைக்கு கிடைத்த மற்றும் ஒரு நன்மையாக குறிப்பிடலாம். ஓகே, நாம் இதுவரையும் பார்த்திருந்தோம் நிர்வாக குழு ஆட்சி முறையினால இலங்கையருக்கு கிடைத்த நன்மைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இனி நாம பார்க்கிறோம், இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையினால பல நன்மைகள் காணப்பட்ட போதிலும் பல குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அந்த குறைபாடுகள் என்ன என்பதையும் ஒரு முறை நாம பார்க்கணும். இதுல முதலாவது நாம பார்க்கிறோம், இலங்கையருக்கு 10 வகையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 10 அதிகாரங்களையும் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரங்கள் 3 காரியதரிசிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆக இலங்கையருக்கு 10 வகையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அந்த 7 வகையான அதிகாரங்களை பயன்படுத்தி இலங்கை பிரதானிகளால எதனையும் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. இது நிர்வாக குழு ஆட்சி முறையின் முதலாவது பிரதானமான குறைபாடு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இந்த இதுவரை காலமும் தனிப்பட்ட நபர் ஒருவரினால நிர்வாக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அவ்வாறு தனிப்பட்ட நபரினால் எடுக்கப்பட்ட தீர்மானம், விரைவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் இங்கு பல்வேறுபட்ட மட்டங்களில் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டமையினால வீணான காலதாமதம் ஏற்படுவதற்கு இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை வழிகோடியது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒரு விடயம் முதலாவது நிர்வாக குழு மட்டத்தில், அதன் பிறகு அமைச்சரவையில், அதன் பிறகு அரசாங்க சபையில், அதன் பிறகு அந்த விடயம் மீண்டும் சட்ட காரியதர்சிக்கு, சட்ட காரியதர்சியில் இருந்து ஒப்புதலுக்காக தேசாதிபதிக்கு, தேசாதிபதியின் கையொப்பத்தை பெற்றவுடன் மீண்டும் அது வந்து சேரணும் அரசாங்க சபைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக. அப்ப இவ்வாறு ஒரு விடயம் பல்வேறுபட்ட படிமுறைகளை தாண்டி நடைமுறைப்படுத்தப்பட்டமையினால வீணான காலதாமதம் ஏற்படுவதற்கு இந்த நிர்வாக குழு ஆட்சி முறை வழிகோடியது. அடுத்து இந்த நிர்வாக குழுவில் அவதானிக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயம், இந்த நிர்வாக குழுவை அடிப்படையாக கொண்ட அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த அமைச்சரவையில மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் ஒருவர் அமைச்சரவைக்கு தலைமை தாங்காது. பிரித்தானிய அரசினால் நியமிக்கப்பட்ட பிரதம காரியதர்சி தலைமை தாங்குகிறார். இது அமைச்சரவைக்குரிய பண்பு அல்ல. இதுவும் இந்த நிர்வாக குழுவோடு சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடாக நாம சுட்டிக்காட்டலாம். அடுத்த அந்த அமைச்சரவையில, அந்த தெரிவு செய்யப்பட்ட அந்த அமைச்சரவையில மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்களுக்கு குறைந்தளவான அதிகாரங்களும், மக்களால் தெரிவு செய்யப்படாது மக்களுக்கு பொறுப்பு சொல்ல தேவையற்றவர்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்களும் வழங்கப்பட்டு இருந்தது. அப்ப இதன் அடிப்படையில் நாம பார்க்கின்ற பொழுது இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையானது பல்வேறுபட்ட குறைபாடுகளை கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு குறைபாடு, சிறுபான்மையின மக்களுக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என கருதப்பட்டது. நிர்வாக விடயத்தில் சிறுபான்மையின மக்கள் முழுமையாக பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. நடந்தது என்ன? டுனமூர் அரசியல் திட்டத்தில் பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்தினார்கள். பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தின் ஊடாக இந்த நிர்வாக குழுவில் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதித்துவம் குறைபடுகிறது. காரணம் என்னது? பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தினூடாக அரசாங்க சபையிலேயே சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதித்துவம் குறைவடைந்த நிலையில நிர்வாகத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே காணப்பட்டது. அப்ப இவ்வாறு நாம பார்க்கின்ற பொழுது இந்த நிர்வாக குழு ஆட்சி முறையானது பல்வேறுபட்ட குறைபாடுகளையும் கொண்டதாக காணப்படுகின்றது. மாணவர்கள் கவனிக்கணும் இங்க இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை. இந்த நிர்வாக குழு முறையோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் பின்வருமாறு அமையலாம்.
ஒன்று, பொதுவாக ஒரு வினா ஒன்று கேட்கலாம். டொனமூர் அரசியல் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக குழு ஆட்சி முறை பற்றி ஒரு விமர்சன கட்டுரை வரைக. அப்படின்னா நாம பார்த்த விடயங்கள் அவளையும் தனித்தனியாக போடலாம். அடுத்தது இந்த அடுத்த ஒரு வினா வரலாம். இது நிர்வாக குழு ஆட்சி முறையோடு தொடர்புபடுத்தி பின்வருவனவற்றை ஆராய்க. ஒன்று, ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணங்கள், அதன் சாதகமான விடயங்கள், பாதகமான விடயங்கள். அப்படி ஒரு வினா வரலாம். அடுத்த ஒரு வினா வரலாம். டொனமூர் அரசியல் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாக குழு ஆட்சி முறையோடு தொடர்புபடுத்தி பின்வருவனவற்றை ஆராய்க. ஒன்று, அரசாங்கத்தின் செயற்திறன். இரண்டு, தனிப்பட்டவர்களின் நிலை. கவனிக்கணும். நிர்வாக குழு ஆட்சி முறையோடு தொடர்புபடுத்தி பின்வருவனவற்றை ஆராய்க. ஒன்று, அரசாங்கத்தின் செயற்திறன், மற்றது தனிப்பட்டவர்களின் நிலை. இங்கே மாணவர்கள் விடை எழுதுகின்ற பொழுது அரசாங்கத்தின் செயற்திறன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விடை அமையணும் நிர்வாக குழு ஆட்சி முறையின் பாதகமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு. செயற்திறன் குறைவாக இருந்தது, செயற்திறன் மந்தக்கதியில தான் இருந்தது என்ற ரீதியில் உங்களுக்கான வினா அமையப்பெறணும். தனிப்பட்டவரின் நிலை என்று சொல்லுகின்ற பொழுது தனிப்பட்டவரின் நிலை உயர்வாக காணப்பட்டது. ஏன்? நிர்வாக பயிற்சி கிடைக்கப்பட்டது, சிறந்த வாத பிரதிவாதங்களுக்கு பழகி கொண்டார்கள், பல தலைவர்கள் உருவானார்கள், அமைச்சர்கள் அந்தஸ்து கிடைக்கப்பட்டது. இவ்வாறு தனிப்பட்டவரின் நிலை உயர்வாக காணப்பட்டது. எனவே தனிப்பட்டவரின் நிலை என்பதற்கு விடையின் சாராம்சமாக நீங்க நிர்வாக குழு ஆட்சி முறையின் நன்மைகளை குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கு. ஓகே, நாம இன்றைய அழகு இதோட முடிச்சுக்கொள்வோம். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் இந்த விடுமுறை காலங்களில் இவ்வாறான வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்ப்பதோடு மாத்திரமல்லாது உங்களது சக மாணவர்களுக்கும் இது சம்பந்தமாக அறியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற அதே வேளையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது தொடர்ந்தேர்ச்சியான எங்களது வீடியோக்களை உங்களுக்கு அறிய கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் நாம் சந்திப்போம்.